இல்லை நான் இது எப்படி பார்க்குறேன்னா வந்து முதல்ல இந்திக்கார ஆளை வந்து அங்கே வேலைக்கு செஞ்சது ஒரு தப்பு எல்லாரும் சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு டைமிங்கில் ட்ரெயின் கிராஸ் பண்ணுறதுன்னா ஒரு தண்டவாளத்தை கிராஸ் பண்ணுறோன்னா எந்த ஒரு ஆளும் வந்து ஒரு மாடு கூட நின்று தான் பார்த்துட்டு போவோம். நீ ஒரு மனுஷன் பள்ளி பசங்களை ஸ்கூல் பசங்களை கூட்டின்னு போகிற நின்று பார்த்துட்டு வருதா இல்லைன்னு பார்த்துட்டு போகணும். திறந்து இருக்கோ மூடி இருந்தால் நீ போக முடியாது. திறந்து இருக்குன்னா ஒரு நிமிஷம் ஆகுமா வருதா இல்லைன்னு திரும்பி பார்க்க ரைட் லெஃப்ட் பார்த்துட்டு போகிறதுக்கு. நீ பாட்டு குருட்டாம்போக்கில் விட்டு தூக்கின்னு போவியா? அப்படி ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்குது. நீ உன்னோட தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் பழிவாங்க தான் தனிப்பட்ட வச்சுக்கோங்க. ஒரு பசங்களோட ட்ராவல் பண்ணும்போது அதை பண்ணுவீங்களா? இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போல்லாம் இந்திக்காரனால வட இந்தியர்காரனால எளிமையாக ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ண கூட அவன் தான் காரணம், வட இந்தியர் தான் இந்த உள்ள அப்படின்னு இவங்க வந்து தப்பு மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு டெம்ஸும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் இப்போ வரைக்கும் வந்து குழந்தைங்களுக்கு படுகாயம் நடந்ததாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் செலவு பார்க்குறாங்க அப்படி நசுங்கி கேடு. ஆமாம், அப்போ எந்த அளவுக்கு பசங்களுக்கு வந்து அடிபட்டிருக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ட்ரெயின் வருதுன்னு இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு தூரம் வீசப்பட்டு எவ்வளோ அடிபட்டிருக்கும். அப்படி ஒன்று ஆயிருக்கு. அப்போது ஒரே குடும்பத்தில் 2 குழந்தைங்க இறந்தனால இன்னும் அங்கே இருக்க பகுதி மக்கள் வந்து துயரமான சம்பவம். ஆனால் கேட் கீப்பர் மேலே தப்பா இல்லை வேன் டிரைவர் மேலே தப்பான்ற மாதிரி இன்னும் தொடர்ந்து விசாரிச்சு தான் இருக்காங்க.